ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனிக்கு பிளாக் பஸ்டர் ட்ரக் லான்ச் பண்றது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. சன்ஃபார்மா செமாக்ளூடைடை இந்தியால லான்ச் பண்ண ரெடியா இருந்த நேரத்துல ஹைகோர்ட் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் என்ன, இது எது ரிலேட்டடான கேஸ் அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். முதல்ல செமாக்ளூடைட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். செமாக்ளூடைட் அப்படின்றது டயபிட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்ற ட்ரக் மாலிக்யூல். நோவோ நார்டிஸ்கோட ஒசிம்பிக் அண்ட் வீகோவி மாதிரியான ட்ரக்ஸ்ல யூஸ் பண்ற ஆக்டிவ் இன்கிரீடியன்ட். இந்தியால இதோட பேட்டன்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல ஃபார்மா கம்பெனிஸ் அதோட ஜெனரிக் வெர்ஷனை லான்ச் பண்ண ரெடியா இருந்தாங்க. அதுல ஒரு கம்பெனி தான் சன்ஃபார்மா. ஆனா லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ட்ரக் ரிலேட்டடா நோவோ நார்டிஸ்க் அண்ட் சன்ஃபார்மாக்கு நடுவுல சில லீகல் இஷ்யூ கிரியேட் ஆகிருக்கு. இந்த கேஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். நோவோ நார்டிஸ்க் செமாக்ளூடைட் ரிலேட்டட் பேட்டன்ட் ரைட்ஸை வச்சிருக்காங்க. சன்ஃபார்மா இந்த ட்ரக் இந்தியால எப்ப கமர்ஷியலா லான்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டிஸ்பியூட்ல இம்பார்ட்டன்ட் திங். இந்த கேஸ் ரிலேட்டடா ஏர்லியர் ப்ரொசீடிங்ஸ்ல சன்ஃபார்மா இந்த ட்ரக்கோட பேட்டன்ட் முடிகிற வரைக்கும் இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதே நேரத்தில் பேட்டன்ட் இல்லாத கண்ட்ரீஸ்ல இந்த ட்ரக்கை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. டெல்லி ஹைகோர்ட் சன்ஃபார்மா கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் செல் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் பேட்டன்ட் இல்லாத கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த கேஸ் ரிலேட்டட் எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இப்போ சன்ஃபார்மாவோட சிச்சுவேஷன் என்னன்னு பார்ப்போம். சன்ஃபார்மா செமாக்ளூடைடை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இந்தியால பேட்டன்ட் ரைட்ஸ் எக்ஸ்பயர் ஆகாததால அவங்களால இந்த ட்ரக்கை இந்தியால லான்ச் பண்ண முடியாது. ஒரு ட்ரக்கை இந்தியால மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் அந்த ட்ரக்கை கமர்ஷியலா செல் பண்றதுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. செமாக்ளூடைட் மார்க்கெட் இந்தியால இருக்க பல ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பேட்டன்ட் ரைட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபார்மா கம்பெனிஸ் அதோட ஜெனரிக் வெர்ஷனை கொண்டு வர ஆரம்பிச்சாங்கன்னா டயபிட்டிஸ் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் செக்ஷன்ல காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த விஷயத்துல கோர்ட் ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்றாங்க. ஒரு பக்கம் பேட்டன்ட் ஹோல்டரோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், இன்னொரு பக்கம் பேட்டன்ட் ரைட்ஸ் இல்லாத மார்க்கெட்ஸ்க்கு இந்தியன் கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண அலோவ் பண்றாங்க. இதனாலதான் சன்ஃபார்மாக்கு சில கண்டிஷன்ஸோட ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ண அலோவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேஸ்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரக் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, அந்த ட்ரக்குக்கு இருக்கும் பேட்டன்ட் ரைட்ஸ், ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ், கோர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லான்ச் டைமிங் இதெல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லீகல் ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணாதான் இந்தியன் மார்க்கெட்ல கமர்ஷியலா ட்ரக்கை லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ் ரிலேட்டட் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.